இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய தவக்கால சிந்தனையாக கடவுளின் விருப்பம் மன்னிப்பு என்பதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய வாசகங்களும் இதையே தெளிவுபடுத்துகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் பனியும் மழையும் வானத்திலிருந்து பொழிந்து நிலத்தை நனைத்து விதைப்பவருக்கு உணவை கொடுக்கிறதோ, அதுபோலவே என்னுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் எனது விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அனுப்பினேனோ அதை நிறைவேற்றாமல் என்னிடம் திரும்ப வருவதில்லை என்று கூறுகிறார். ஆம், கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. தேர்தல் நேரங்களில் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க வரும்போது அடிக்கடி சொல்வது, கடந்த முறை எங்கள் ஆட்சியில் தவறு ஏதாவது நடந்திருந்தால் மறந்து விடுங்கள். இனி ஒருபோதும் அவ்வாறு நடக்காது. ஆனால் மறுத்து விடாதீர்கள் என்பதாகும். அதுபோலத்தான் இயேசுவின் வேண்டுதல் ஜெபமும் இதன் அடிப்படையில் அமைந்துள்ளது. காரணம், ஒரு மனிதனை இறைநிலைக்கு அழைத்துச் செல்வதே மன்னிக்கின்ற பண்புதான். அதனால்தான் இந்த ஜெபத்தினை விவிலிய பேராசிரியர்கள் இரண்டு பிரிவுகளாக பிரித்து காட்டுகின்றனர். முதல் படிவம் கடவுளை புகழ்வதும், இரண்டாவது படிவம் மனிதர்களை மன்னிக்கின்ற மனம் கிடைக்கப் பெறுவதுமே. மன்னிக்கின்ற மனம்தான் இறைவனை புகழ இடம் கொடுக்கும் என்பதே இயேசுவின் எதிர்பார்ப்பு. அதனால்தான் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், ஊதாரி மகன் போன்ற உண்மைகளில் இயேசு அவர்களை மன்னிக்கின்றார். காரணம், அவர்களை மறுத்துவிடக்கூடாது என்பதே இயேசுவின் எண்ணமாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களுக்கு எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறார். ஒருவரை ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னால் அவர்கள் எனக்கு ஜெபிக்க தெரியாது என்று சொல்லும்போது இயேசு கற்றுத்தந்த அந்த ஒரு ஜெபத்தை செய்தாலே போதுமானதாகும். ஜெபத்தின் முதல் படி கடவுளையும் அவருடைய விருப்பத்தையும் தேடுவது. நாம் அனைவரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு கடவுளின் திருவுளம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தின் இரண்டாவது படி கடவுளின் கவனிப்பை தேடுவதாகும். பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்களை ஒவ்வொரு நாளும் கவனித்து அவர்களுக்கு தேவையான தண்ணீரையும் உணவையும் சரியான நேரத்தில் கொண்டு வந்தார். நாளை நாம் எவ்வாறு பராமரிக்கப்படுவோம் என்று தெரியாத போது, கடவுளை நம்பி அவரிடம் சரணடைந்த போது இறைவன் அவர்களை பார்த்து கொண்டார் என்பதை வரலாறு நமக்கு பதிவு செய்கிறது. நம்முடைய உடல் தேவைகளுக்காகவும் கவலைகளுக்காகவும் ஜெபிப்பது நமக்கு கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். ஒவ்வொரு நாளும் கடவுளை நம்மை பராமரித்து வருவதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவதாக கடவுளிடம் மன்னிப்பு கேட்பது நமது உடல் தினசரி தேவைகளை விட ஆன்மீக தினசரி தேவைகள் என்பது மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு தேவை. நாம் தவறும் போதெல்லாம் நம்மை மன்னிக்கவும், இறைவனின் சட்டத்தையும் அன்பை மீறியதற்காக நம்மை மன்னிக்கவும் கடவுளிடம் இறைஞ்ச வேண்டும். மன்னிப்பு மனிதர்களை நல்வழிப்படுத்தும். சோதனைகளில் கடவுளின் வழிகாட்டுதலையும் அவரிடமிருந்து விடுதலையும் தேடுவதே ஜெபத்தின் இறுதி படிவமாகும். கடவுள் நமது தேவைகளை அறிந்தவராயிருக்கிறார். அப்படியானால் நமது தேவைகளை அறிந்திருக்கிற கடவுளிடத்தில் நாம் நமது தேவைகளுக்காக மீண்டும் மீண்டும் ஜெபிக்க வேண்டியதில்லை. ஒருவர் ஒரு தகவலை அறிந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவரிடத்தில் அவர் அறிந்த தகவலை திரும்ப சொல்வதால் ஏதாவது மாற்றம் வரப்போகிறதா? அல்லது ஏதாவது நன்மை இருக்கிறதா? நிச்சயம் இல்லை. அதுபோலத்தான் நாம் கடவுளுக்கு தெரிந்த நமது ஏக்கங்களை மீண்டும் மீண்டும் சொல்வதால் அது சரியாக ஜபமாக அமைந்துவிட முடியாது. அப்படி என்றால் ஜபம் என்பது என்ன? கடவுளை போற்றுவதும் அவருக்கு நன்றி செலுத்துவதும் ஆகும் உண்மையான ஜபம். மக்கள் பல திருத்தலங்களை நாடி செல்கிறார்கள். எதற்காக செல்கிறார்கள்? தங்களது விண்ணப்பங்களை எப்படியாவது கடவுளால் ஏற்கப்பட வேண்டும் என்பதற்காக. பல நேர்ச்சைகளையும் இதற்காக செய்கிறார்கள். ஆனால் கடவுள் முன்னிலையில் நாம் வருகிற போது அவரை போற்றி புகழ்ந்தாலே அது சிறந்த ஜபமாக இருக்க முடியும். நாம் எண்ணிலடங்கா வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கவில்லை. மாறாக அவரது மாட்சியை, மகத்துவத்தை புகழ்ந்தேற்ற ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கற்றுக் கொடுத்த ஜபம் அருமையான ஜபம். அது இயேசுவின் சீடர்களுக்கே உரித்தான ஜபம். ஒரு சிறிய குழந்தைக்கோ குழுவிற்கோ அல்ல. மாறாக இயேசுவின் சீடராக மாறி இருக்கிறவர்களின் ஜபம், அர்த்தம் பொதிந்த ஜபம். வெறும் இறைவேண்டலாக இதை ஜெபித்தால் அதனுடைய அர்த்தம் நமக்கு பிடிபடாது. சாதாரண ஜபத்தை போலத்தான் நாமும் இதை ஜெபிப்போம். மாறாக இயேசுவின் சீடராக மாறி அதை ஜெபித்தால் அது நம் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஜெபத்தை இரண்டு முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி கடவுள் சார்ந்தது, இரண்டாம் பகுதி நமது தேவைகள் சார்ந்தது. இரண்டாம் பகுதியில் சில விண்ணப்பங்கள் கடவுள் முன் வைக்கப்படுகிறது. நமது வாழ்வில் கடவுள்தான் மையமாகவும் எல்லாமாகவும் இருக்க வேண்டும் என்பதால் கடவுளுக்கு முதல் பகுதியை அர்ப்பணிக்கிறோம்.
இந்த உலகம், இதிலிருந்து படைப்புகள், நமது வாழ்க்கை அனைத்தும் கடவுளுக்குரியதாக இருக்கிறது. கடவுளுக்கு உரிய இடத்தை கொடுத்துவிட்டுத்தான் நாம் நம் தேவைகள் பக்கம் திரும்புகிறோம். கடவுளுக்குரிய இடத்தை நாம் கொடுக்கும்போது மற்றவை நமக்கு இயல்பாகவே கிடைத்து விடுகிறது என்பது இதன் அர்த்தம். கடவுள் நமது வாழ்வில் இருக்கிற போது நமக்கு தேவையானது என்று ஒன்றுமில்லை. நமது தேவைகள் அனைத்துமே நிறைவேற்றப்படுகிறது. எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற வாக்குக்கேற்ப கடவுளை நாடுகிற போது நமது வாழ்வு நிறைவாழ்வு பெறுகிறது. நமது வாழ்வின் அர்த்தம் நமக்கு பிடிபடுகிறது. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலோ அல்லது திருப்பலியிலோ சொல்கிறோம். நாம் யார் குற்றங்களையாவது மன்னித்திருக்கிறோமா? சிந்திப்போம், வாழ்வை மாற்றுவோம். நன்றி.